எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிள்ளையார் கொடை. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வந்து கொடை செய்யும் போது அதாவது வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சிம்பிளாக நிறைய டிஐஒய்லாம் இருக்குது. இந்த டிஐஒய் வந்து பாப்பா வந்து எனக்கு செஞ்சு காட்டினா. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்காக நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், நிறைய பொருள்லாம் தேவையே இல்லை, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் நிறைய கூட செய்யலாம். அதனால் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் போட்டதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. அதனால் நீங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே தேவை தான். என்னென்னு சொல்லிடுறேன் நான். இது வந்து கிஃப்ட் ரேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கான ஒரு பேப்பர் இது. இந்த மாதிரி உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அதுக்கப்புறமா ஸ்டேப்லர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த நூல் வந்து இதே கலரில் இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். இது வந்து சில்க் த்ரெட். உங்கள்கிட்ட நார்மல் நீங்கள் வந்து துணி தைக்கிற நூல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அட்டை. நீங்கள் சார்ட் பேப்பர் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து சார்ட் இல்லை, அதனால் ஸ்கூல் நோட் புக் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கூல் நோட் புக்கில் இருந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகலமாக இந்த மாதிரி லென்த்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கொடை செய்ய போகிறீங்களோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல் டேப் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும், இது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் செலோ டேப் நார்மல் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிசர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடை வந்து அந்த ஸ்டிக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்குக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நியூஸ் பேப்பரை வந்து நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். சும்மா ஒரு லென்த்தான நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் சுற்றணும். கிராஸாலாம் சுற்ற வேண்டியதில்லை, சும்மா ஜஸ்ட் நீங்கள் சுற்றிட்டிங்கன்னா போதும். சுற்றினதுக்கப்புறமா அது மேலே வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து இந்த ரேப் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த ரேப்பை மேலே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஒட்ட முடியாது, அதனால் இந்த டேப்பால் இதை வந்து ஒட்டி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிசைன் மாதிரியும் தெரியும். அதனால் இந்த இடத்துல நிறைய வந்து கான்ட்ராஸ்ட் கலர் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட செலோ டேப் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுனாலும் அதுலேயும் போட்டுக்கோங்க, ஒரே சிங்கிள் கலராக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டிக் கிடச்சாச்சு, இந்த கொடை கம்பி கிடச்சாச்சு. இப்போ நம்ம கொடையை செய்யலாம். இந்த அட்டையை வந்து இப்போ எடுத்துக்கலாம். இந்த அட்டையை வந்து எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதை ஒட்டுறதுனா ஒட்டலாம், பட்டு ஒட்டினோன்னா உடனே வந்து காயாது. அதனால் நான் வந்து ஸ்டேப்லர் பின் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இங்கேருந்து? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேப்லர் பின் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு பின் போட்டாச்சு, இந்த பக்கமாக ஒரு பின் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இது நம்ம கம்லாம் போட்டு க்ளூலாம் போட்டு ஒட்டினோன்னா நம்மளுக்கு ஷேப் வராது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷீட் எடுத்துக்கலாம். இந்த ஷீட் வச்சு நான் வந்து ரோல் பண்ண போகிறேன். இந்த சுற்றுற அளவுக்கு நீங்கள் வந்து லென்த் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதை வந்து இங்கே ஒட்டணும். நம்ம இது ஒட்ட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் வந்து பின் போட்டுக்கிறேன். இப்படி வச்சு ஒரு பின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே இதை வந்து சுற்றி கொண்டு வந்துடுங்க. அப்படியே சுற்றிடுங்க. சுற்றிட்டு இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஷேக் ஆகாமல் அந்த ஷ்ரிங்க் தெரியாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் சுற்றி கொண்டு வந்துட்டேன். சுற்றி கொண்டு வந்துட்டு இது முடிகிற இடத்துல இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த கார்ட்போர்டு, இது வந்து பேப்பர் ஷீட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் ஃபுல்லாக வந்து பின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நிறைய கேப் இருக்குது, அதனால் சேஃப்டிக்காக இங்கே ஒரு பின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மேலே இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நான் வந்து நூல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நூல் வந்து இதுக்கு தான் நான் எடுத்தேன். இந்த நூலால் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த நூலால் நல்லா கட்டிக்கோங்க. கட்டும்போது வந்து இப்படி கோணையாக கொஞ்சம் தள்ளி நகர்ந்து வந்துடாமல் சென்டராக பார்த்து நீங்கள் கட்டிக்கோங்க. நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நாட் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக நின்றும். இப்படி நாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா டைட்டாக நின்றுச்சு. இப்போ இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது நம்மளுக்கு, அதனால் நம்ம வந்து பாதி கட் பண்ணிடலாம். இப்படி பிடிச்சி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்னும் கூட நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லென்த்தாக இருந்ததுனால என்னால் ரொம்ப டைட் பண்ண முடியல. இப்போ நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த த்ரெட் வச்சு கட்டியிருக்கோம். இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து டேப் போட்டு இந்த இடத்துல வந்து இதை ஹைட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம வந்து டேப் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் க்ரிப்பும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனர் டேப் வந்து நம்மளுக்கு நிறைய கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே வேணும்னாலும் நம்ம ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். இந்த இடத்துல எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேப்லர் பின் போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டிக் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டிக்கை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட போகிறோம். ஜஸ்ட் இப்படி வச்சிங்கன்னா உள்ளே போய் நின்றுக்கும், டைட்டாக நின்றுக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, டைட்டாக வந்து உள்ளே நின்றும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான பிள்ளையார் கூட வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்களும் உங்களுக்கு கேட்பாங்க இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ரேப் வந்து உங்களுக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் வாங்கி வச்சு பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி டேப் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நியூஸ் பேப்பர் இல்லை புக்கில் இருக்க ஷீட்ஸ் ஏதாவது நீங்கள் கிழிச்சு அதை கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்.